நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 374வது திருநாமம் அமிதாஷனாய நமக. குழந்தை போல் நமக்கு அடங்கியிருக்கும் இறைவன் நேரம் வரும்போது விரைவில் தனது பெருமைகளை வெளிப்படுத்தி நம்மை காத்தருளுவான் என்று முந்தைய திருநாமமான வேகவான் என்பதன் விளக்கத்தில் பார்த்தோம் அல்லவா? அவ்வாறு சரியான நேரத்தில் தனது சக்தியை இறைவன் வெளிப்படுத்தியதாக புராணங்களில் ஏதாவது சான்று உண்டா? உண்டு. அந்த சான்றுதான் கண்ணனின் அமிதாசன லீலை. அசன என்றால் உண்ணுதல், அமித என்றால் அளவில்லாமல் என்று பொருள். அமிதாசனக என்றால் அளவில்லாமல் உண்பவன் என்று பொருள். கண்ணன் எப்போது அளவில்லாமல் உண்டான்? பராசர பட்டர் விஷ்ணு சகஸ்ரநாம விளக்க உரையில் கூறுகிறார். ஆயர்கள் இந்திரனுக்காக வருடந்தோறும் விழா எடுப்பது வழக்கம். அவ்வாறே இந்திர விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆயர்கள் செய்து வந்தார்கள். அதை கவனித்த கண்ணன், நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை நந்தகோபரிடம் கேட்டான். கண்ணா, இதுதான் இந்திர விழா. மழை கொடுக்கும் இந்திரனுக்கு வருடந்தோறும் நாங்கள் இப்படி நன்றி செலுத்துவது வழக்கம் என்றார் நந்தகோபர். கண்ணனோ, தந்தையே, இதோ கோவர்த்தன மலை இருக்கிறதே, இந்த மலை இங்கிருப்பதால் தான் மேகங்கள் வந்து மழை பொழிகின்றன. இதில் தான் நம் கால்நடைகள் புல் மேய்கின்றன. இம்மலையில் தான் சிறுவர்களான நாங்கள் விளையாடுகிறோம். நமக்கு பல வகையிலும் உதவிகரமாக இருக்கும் இம்மலைக்கு எல்லா பூஜைகளையும் செய்வதே சிறப்பு. கண் கண்ட தெய்வமான மலையை விட்டுவிட்டு யாரோ இந்திரனுக்காக ஏன் விழா எடுக்கிறீர்கள் என்று கேட்டான். நந்தகோபரும் மற்ற ஆயர்களும் கண்ணன் சொன்னதை அப்படியே பின்பற்றினார்கள். இந்திரனுக்காக தயாரித்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளையும் மாட்டு வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கோவர்தன மலைக்கு முன்னே கொண்டு வந்து வைத்து படையலிட்டார்கள். அந்த உணவு வகைகளை வர்ணித்து பெரியாழ்வார் ஒரு அழகான பாசுரம் பாடுகிறார். அட்டு குவிச்சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளரும் அடங்க பொட்டத்துற்றி மாறி பகை புணர்ந்த பொறுமா கடல் மன்னன் பொறுத்த மலை வட்டத் தடங்கண் மடமான் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குறமகள் மகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அட்டு குவிசோற்று பருப்பதம். அட்டு என்றால் சமைத்து, பருப்பதம் என்றால் பர்வதம், அதாவது மலை. சோறு சமைக்கப்பட்டு மலை போலே குவிக்கப்பட்டிருந்ததாம். தயிர் வாவியும், அந்த சோற்று மலையில் ஓடும் ஓடைகள் போல சோற்றின் மேல் தயிர் கொட்டப்பட்டிருந்ததாம். நெய் அலரும், தொட்டிகளில் நெய் செறிந்து இருந்ததாம். இவற்றுடன் சேர்த்து இன்னும் பல உணவு வகைகளையெல்லாம் கண்ணனின் சொல்படி கோவர்தன மலைக்கு ஆயர்கள் அர்ப்பணித்தார்கள். அப்போது திடீரென கண்ணன் மற்றொரு பெரிய வடிவம் எடுத்தான். கூடியிருந்த ஆயர்கள் முன் நான் தான் கோவர்தன மலை என்று சொல்லி அவர்கள் சமர்ப்பித்த அத்தனை உணவுகளையும் அமுது செய்துவிட்டான். ஆயர்களும் கோவர்தன மலை தங்கள் பூஜையை ஏற்றுக்கொண்டதை எண்ணி மகிழ்ந்து தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினார்கள். அதன் பின் நடந்த சம்பவங்கள் பின்னால் வரும் திருநாமங்களில் விளக்கப்படும். இவ்வாறு கண்ணன் அட்டு குவிச்சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அமுது செய்த வரலாற்றை மேற்கோள் காட்டி இத்திருநாமத்தை பராசர பட்டர் விளக்குகிறார். குழந்தை கண்ணனாக இருந்தவன் முந்தைய திருநாமமான வேகவான் என்பதற்கேற்ப விரைந்து பேருருவம் தரித்தான். அமிதாசனக என்ற இத்திருநாமத்துக்கு ஏற்றபடி அளவில்லாத உணவை அமுது செய்தும் அருளினான். ஊழி காலத்தில் உலகையே உண்டு வயிற்றில் வைத்து காக்கும் உலகம் உண்ட பெருவாயன் அல்லவோ அவன். அளவில்லாத உணவை அமுது செய்வதால் அமிதாசனக என்று திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 374வது திருநாமம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்போர் மருந்து உட்கொள்கையில் அமிதாசனாய நமக என்று சொல்லி வந்தால் விரைவில் நோய் தீரும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.